அனைவருக்கும் வணக்கம். நான் விப்லா ஸ்ரீ சாய் ஃபிசியோதெரபி கிளினிக் டாக்டர் விப்லானந்தி. நம்மளோட கிளினிக்கில் நம்மளோட வீடியோஸ்லலாம் நிறைய பேக் பெயின், டிஸ்க் கம்ப்ரெஷனு, ஸ்பைனல் கார்டு இன்ஜுரி பற்றி, சயாட்டிக்கா பற்றிலாம் நிறையா பார்த்துருக்கோம். இப்போவும் சயாட்டிக்கா பற்றி தான் பார்க்க போகிறோம். பட் சயாட்டிக்காவுக்கும் மற்ற பெயின்களுக்கும் உள்ள வித்தியாசத்தையும், அதுக்கு நம்ம கிளினிக்கில் என்ன மாதிரியான வைத்தியங்கள் இருக்குதுங்கிறத பற்றியும் நான் சொல்ல போகிறேன். சயாட்டிக்கா அப்படிங்கிறது என்னென்னா, நம்ம உடம்புலையே இருக்கிற ஒரு லாங்கஸ்ட் நர்வ் வந்து சயாட்டிக் நர்வ். அந்த நர்வ் வந்து L4 L5ன்னு சொல்லக்கூடிய நம்ம கீழ் முதுகு தண்டுவடத்தில் டிஸ்க் கம்ப்ரெஷன் ஆயிருந்தாலோ ஹெர்னியேஷன் ஆயிருந்தாலோ அந்த நர்வை வந்து அது கம்ப்ரெஸ் பண்ணும். அப்படி கம்ப்ரெஸ் பண்ணும்போது அந்த சயாட்டிக் நர்வை வந்து இரிட்டேட் பண்ணுறதுனால நம்ம சயாட்டிக்காங்கிற ஒரு கண்டிஷன்ஸ் வருது. இந்த சயாட்டிக்கா வந்துருச்சுன்னா என்ன மாதிரியான சிம்டம்ஸ் இருக்கும் அப்படின்னா, நம்ம கீழ் முதுகிலிருந்து கெண்டைக்கால் வரைக்கும் வலி இருக்கும். அந்த பெயின் ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு இடத்துல பரவிட்டே இருக்கும், ரேடியேட் ஆகிட்டே இருக்கும். அது போக நம்னஸ் அப்படிங்கக்கூடிய மரத்து போகிற தன்மை, விருத்து போகிற தன்மைகள் வரும். அது போக இந்த பஞ்சு மாதிரி இருக்குதுங்க, நடந்தால் காலை வச்சா பெட்டு மேலே கால் வைக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரியான கண்டிஷன்ஸ் இருக்கும். இந்த சயாட்டிக்கா அப்படிங்கிற கண்டிஷன் எப்படி வரும் அப்படின்னா, அதிக லாங் ட்ராவல் பண்ணுறவங்களுக்கு, ஓவர் வெயிட்டாக இருக்கிறவங்களுக்கு, டிஸ்க் கம்ப்ரெஷன் ஆகிற அளவுக்கு வெயிட் தூக்குறவங்க, லோட் மேன்ஸ்க்கு, அதிக டிரைவர்ஸ்க்கு, டெய்லர்ஸ்க்கெலாம் இந்த மாதிரியான பெயின் வரும். ஒபிசிட்டியாக இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி பெயின் வரும். இந்த மாதிரி சயாட்டிக் பெயினுக்கும் மற்ற பெயினுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னா, சயாட்டிக்கா அப்படிங்கிற பெயின் மாதிரியே சாக்ரோயிலியாக் ஜாயிண்ட் பெயினும் அப்படித்தான் இருக்கும். அதே மாதிரி பைரோஃபார்மிஸ் சிண்ட்ரோம் அப்படின்னு சொல்லுவோம். அந்த பைரிஃபார்மிஸ் சிண்ட்ரோம்ங்கிற பெயினும் இதே மாதிரி தான் இருக்கும். சாக்ரோயிலியாக் ஜாயிண்ட் பெயின் அப்படின்னா என்னென்னா, நம்ம முதுகு தண்டுவடத்தை கடைசியில் இருக்கிற தண்டுவட எலும்பையும் நம்மளோட ஹிப் ஜாயிண்ட் எலும்பையும் ஜாயின் பண்ணுறது தான் சாக்ரோயிலியாக் ஜாயிண்ட். அந்த ஜாயிண்ட்டில் வந்து இன்ஃப்ளமேஷன் ஆகிட்டாலோ கம்ப்ரெஷன் ஆகிட்டாலோ அதுவும் போய் சயாட்டிக் நர்வை கம்ப்ரெஸ் பண்ணும். அதனாலேயும் நமக்கு வந்து சயாட்டிக்கா வரலாம். ஆனால் அந்த சாக்ரோயிலியாக் ஜாயிண்ட் பெயினால் வர்ற சயாட்டிக் நர்வ் கம்ப்ரெஷன், அதனால் வர்ற பெயின் எப்படி இருக்கும் அப்படின்னா, அது வந்து நம்ம பட்டக்ஸ்லேருந்து குடுவைன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த குடுவையிலிருந்து பின்னாடி தைஸ் வரைக்கும் வரும். ஆனால் முட்டிக்கு கீழே அந்த வலி பரவாது. இந்த சாக்ரோயிலியாக் ஜாயிண்ட் பெயின் யாருக்கெல்லாம் வரும் அப்படின்னா, ஒரு சைடு மட்டும் முட்டி வலி இருக்கிறவங்க, ரொம்ப நாளாக முட்டி வலினால் காலை தாங்கி தாங்கி நடக்கிறவங்க, அல்லது நீ சர்ஜரி பண்ணி ரொம்ப நாள் வந்து படுத்திருந்து கொஞ்சம் கொஞ்சமாக நடந்தவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, கொஞ்சம் க்ராஸாக வச்சு நடந்து பழகியிருப்பாங்க அவங்களுக்கு, அல்லது குதிங்கால் வலி இருக்குதுன்னு மொண்டி நடக்கிறவங்களுக்கு, அப்புறம் ஐடி ப்ரொஃபைலில் இருக்கிறவங்க, பேங்க் செக்டாரில் இருக்கிறவங்க, அதிகமான சிட்டிங் போஸ்டரில் உட்காந்து ஒர்க் பண்ணுற ப்ரொஃபஷனல் இருக்கிறவங்களாம் என்ன பண்ணுவாங்கன்னா, வெயிட்டை வந்து ஈவனாக டிஸ்ட்ரிபியூட் பண்ணாமல் ஏதாவது ஒரு சைடில் க்ராஸ் பண்ணி உட்காந்து ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பாங்க அவங்களுக்கு, அல்லது லோட்மேன்ஸ் ஒரு சைடில் வெயிட்டை தூக்கிட்டு போகிற லோட்மேன்ஸ்க்கு, இந்த ஸ்கூல் கோயிங் சில்ட்ரன்ஸ் எல்லாம் வந்து ஒன் சைடாக பேக் மாட்டிகிட்டு போய் அப்படியே வெயிட்டட் ஒன் சைடாக கொடுத்து அந்த மாதிரி வெயிட் ஒன் சைடாக டிஸ்ட்ரிபியூட் ஆனவங்களுக்கெல்லாம் வந்து இந்த மாதிரி சாக்ரோயிலியாக் ஜாயிண்ட் பெயின் வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. இந்த சாக்ரோயிலியாக் ஜாயிண்ட் பெயினும் கிட்டத்தட்ட சயாட்டிக் நர்வ் பெயின் மாதிரியே தான் இருக்கும், சயாட்டிக்கா மாதிரியே தான் இருக்கும். ஆனால் இது வந்து முதுகு தண்டுவடத்துலேருந்து வலிக்காது, பட்டிலிருந்து வலித்து கால் வரைக்கும் தான் வரும். முட்டிக்கு கீழே அந்த வலி பரவாது. இதே பைரிஃபார்மிஸ் மசில் சிண்ட்ரோம்னு ஒன்று இருக்குது. அந்த பைரிஃபார்மிஸ் மசில் சிண்ட்ரோம் அப்படின்னா என்னென்னா, அதே முதுகு தண்டுவடத்தை கடைசி எலும்பையும் ஹிப் ஜாயிண்ட்டோட எலும்பையும் ஜாயின் பண்ணுற மசில் பேர் தான் பைரிஃபார்மிஸ் மசில். அந்த மசில் ஏதாவது டைட்னஸ் ஆனாலோ அல்லது ஸ்பேசம் செட் ஆனாலோ அதுவும் சயாட்டிக் நர்வ் பெயின் மாதிரி தான் இருக்கும். இது யாருக்கெல்லாம் இந்த பைரிஃபார்மிஸ் சிண்ட்ரோம் வரும் அப்படின்னா, ஸ்போர்ட்ஸ் பர்சன்ஸ்க்கு, அத்லெட்டிக் பர்சன்ஸ்க்கு, ரொம்ப லாங் ட்ரைவ் பண்ணுறவங்களுக்கு, ஓவர் ஸ்ட்ரெயின் பண்ணுறவங்களுக்குலாம் இந்த பெயின் வரக்கான சான்சஸ் இருக்குது. இந்த பைரிஃபார்மிஸ் சிண்ட்ரோம் இருக்கிறவங்களுக்கும் அதே மாதிரி சயாட்டிக்கா மாதிரியே ரேடியேட்டிங் பெயின் இருக்கும். பெயின் அக்ரவேட் ஆகும். உட்கார்ந்துருக்கிற பொசிஷனில் வந்து வலி எச்சாகும். அதே சமயத்தில் அவங்களால வந்து டக்குன்னு காலை தூக்கி வைக்க முடியாது. ரெஸ்ட் எடுத்தால் வலி குறையிற மாதிரி இருக்கும். எந்திரிச்சு நடந்தாலோ டிரைவிங் பண்ணாலோ வலி வரும். இந்த பைரிஃபார்மிஸ் மசிலை வந்து நம்ம ரிலாக்ஸ் பண்ணும்போது அந்த வலி அவங்களுக்கு குறையும். மோஸ்ட் ஆஃப் தி பைரிஃபார்மிஸ் சிண்ட்ரோம் வந்து எக்ஸசைஸ்லேயும் ஸ்ட்ரெச்சிங்லேயும் நம்மளால் குறைச்சிக்க முடியும். ஆனால் அதே சயாட்டிக்கா வந்து கண்டிப்பாக ட்ரீட்மெண்ட், எக்ஸசைஸ் மட்டுமே பத்தாது, கண்டிப்பாக எக்ஸசைஸும் பண்ணணும். அதே சமயத்தில் வந்து ட்ரீட்மெண்ட்டும் நம்ம பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி சயாட்டிக்காவுக்கு, பைரிஃபார்மிஸ் சிண்ட்ரோமுக்கு, சாக்ரோயிலியாக் ஜாயிண்ட் பெயின்ஸ்க்கெலாம் நம்ம கிளினிக்கில் என்ன மாதிரியான ட்ரீட்மெண்ட் கொடுக்குறோம் அப்படின்னா,
நம்மக்கிட்ட ரொபோட்டிக் தெரப்பி இருக்குது. இந்த ரொபோட்டிக் டீகம்ப்ரெஷன் தெரப்பி மூலமாக அந்த டிஸ்க் கம்ப்ரெஷனை நம்ம ரிலீவ் பண்ணுறோம். அந்த டிஸ்க் கம்ப்ரெஷனை ரிலீவ் பண்ணி அதை வந்து அனாட்டமிக்கலி நம்ம சரி பண்ணிடுவோம். அது போக ஃபிசியோதெரப்பி பண்ணி பெயின் எல்லாம் குறைச்சி விட்ருவோம். அந்த பெயின் ரேடியேட்டிங் பெயினையே குறைச்சி விட்ருவோம். எங்கெங்கெல்லாம் டெண்டர்ஸ்னஸ் இருக்கோ அந்த மாதிரியான பெயினையும் நம்ம குறைச்சிருவோம். அது போக அந்த லெகுமெண்ட்ஸ் ஸ்ட்ரென்தன் ஆகிறதுக்காக நம்ம ஆயுர்வேதா தெரப்பி கொடுக்குறோம். இந்த ஆயுர்வேதா தெரப்பி வந்து 28 days ப்ரோக்ராமாக இருக்கும். இதில் ஃபஸ்ட்டு 7 days மசாஜ் தெரப்பி இருக்கும். செகண்ட் 7 days மசாஜ் தெரப்பி ப்ளஸ் வஸ்தி இருக்கும். தேர்டு 7 days மசாஜ் தெரப்பி ப்ளஸ் நவரக்கிளி இருக்கும். ஃபோர்த் 7 days மசாஜ் தெரப்பி ப்ளஸ் வெலக்கிளி இருக்கும். இது வந்து பேஷண்ட்டுக்கு எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்காது. பேஷண்ட்ஸ் டு பேஷண்ட்ஸ் டிஃபர் ஆகும். அவங்களுக்கு கண்டிஷனுக்கு தகுந்த மாதிரி, அவங்களோட வலியோட வீரியத்துக்கு தகுந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் வேறுபடும். நம்ம கிளினிக்கில் வந்து ஃபிசியோதெரப்பி பண்ணி வலிகளை குறைச்சி விட்றோம். ரொபோட்டிக் தெரப்பி பண்ணி அனாட்டமிக்கலி எலும்பு சரீரத்தை சரி பண்ணிடுறோம். அது போக ஆயுர்வேதா தெரப்பி லிகமெண்ட்ஸ் இன்ஜுரிஸ் எல்லாம் நம்ம சரி பண்ணிடுறோம். எக்ஸசைஸ் தெரப்பி பண்ணி மசிலை ஸ்ட்ரென்தன் பண்ணி கொடுத்துட்றோம். இது மாதிரி சயாட்டிக்கானா ஒரே விஷயங்கிறது கிடையாது. சயாட்டிக்கா பெயின் எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்காது. எல்லாருக்கும் வர சயாட்டிக்கா ஒரு டிஸ்க் கம்ப்ரெஷன்னால் மட்டும் இருக்காது. இது வந்து டிஸ்க் கம்ப்ரெஷன் இருக்கிறவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் வேறு மாதிரி இருக்கும். சாக்ரோலியாக் ஜாயிண்ட் பெயின்னால் வர சயாட்டிக்கா பெயினுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் வேறு மாதிரி இருக்கும். பைரிஃபார்மிஸ் சிண்ட்ரோம்னால் வர பெயினுக்கு ட்ரீட்மெண்ட் வேறு மாதிரி இருக்கும். நம்ம கிளினிக் வாங்க, உங்களுக்கு கரெக்டான டயக்னோஸ் பண்ணி உங்களுக்கு கரெக்டான ட்ரீட்மெண்ட் பண்ணித்தரோம். ஒரு பிரச்சனைன்னு வந்துட்டால் நாங்கள் ஒரே விஷயத்தை ஃபாலோ பண்ணாமல் 5 விதமான தெரப்பி மூலமாக எங்களுக்கு வந்து ரெக்டிஃபிகேஷன் கொடுக்குறோம். அதே மாதிரி ரொம்ப தூரத்துலேருந்து வர்றவங்களுக்கு இங்கே தங்குறக்கு ஃபெசிலிட்டிஸ் கொடுக்குறோம். ஃபுட் அண்ட் அக்காமடேஷன் அரேஞ்ச் பண்ணி தர்றோம். ரொம்ப தூரத்துலேருந்து வர்றவங்களுக்கு 2 செஷன் 3 செஷன் கூட நாங்கள் ட்ரீட்மெண்ட் பண்ணி சீக்கிரமாக ஃபாஸ்ட் ரெக்கவரி கொடுக்கறதுக்கான வழிகளை ஏற்பாடு பண்ணி கொடுத்துட்ருக்குறோம். ஸோ உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரை உங்களுக்கு எந்த விதமான பிரச்சனைகளோ தேய்மானமோ வலிகளோ இருந்தால் நம்ம கிளினிக் வாங்க, உங்களுக்கு ஒரு கம்ப்ளீட் சொல்யூஷன் தரோம். நன்றி.